வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், 25/6/2024 கெஸ்ஸிங் பார்ப்போம். நம்ம சேனல் பேர் கேஎல் வின்னிங் டிப்ஸ் 3 PM ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 421 செவ்வாய்க்கிழமை. என்ன கெஸ்ஸிங் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 24ஓட ரிவ்யூவும் பார்ப்போம். 24ல் 4D சொல்லியிருந்தேன், நீங்களே கவனிச்சிருப்பீங்க. உள்ள டி போர்டு 5 தான் வரணும், அது 0வாக மாறினுச்சு. 7 வரணும், அது 6ஆக மாறினுச்சு. 3 அதாவது 8 9ன்னு அது 3ஆக மாறினுச்சு. 9க்கு 9. ஸோ 9 ஸ்ட்ரெயிட்டு, இந்த 8ம் இந்த 0வும் பவரில் வந்துருக்கு. இந்த 6 எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அது எப்படி வந்திருக்குன்னு நான் பார்த்துருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ சரி, ஓகே, இந்த அளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது அதான் சொன்னேன், நான் பவர் தேவைப்படுறேன்னா பவர் யூஸ் பண்ணுங்கன்னு. ஸோ நான் ஒரு 4Dலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ரெடி பண்ணி, ஆனால் அதை சரியாக மேட்ச் பண்ணல. சரியான மேட்சிங் தான். இது 0வாக இருக்கணும், இது 3ஆக இருக்கணும், அப்போ சைபர் 739, ஆனால் இது 6ஆக இருக்கணும். ஸோ இதுமாரி தான் சொல்கிறேன். பிசி 89 ஹெவியாக நினச்சேன், ஆனால் 89 தான் 39 அடித்தான், அதே தான் வந்துச்சு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸையும் பார்ப்போம். ஸோ 89ன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தெரிஞ்ச அளவுக்கு ட்ராக் எடுக்கிறேன், பாருங்கள், தயவு செஞ்சு பார்த்துட்டு. அது இல்லாமல் சிறந்த ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு. சாரி, அவர் பேர் கவனிக்க மாட்டேன். நல்லா அருமையாக நீ சொல்லியிருந்தார். ஏபியில் 53 63 வந்திருக்கும். நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தாங்க, அருமையான கமெண்ட்ஸ். 3 பேர் 4 பேர் அருமையான கமெண்ட் கொடுத்தாங்க. அந்த கமெண்ட் கவனித்து பாருங்கள், சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்த நண்பருக்கு வாழ்த்து சொல்லுவோம். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச கெஸ்ஸிங்கில் ட்ராக் எடுத்து சொல்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. டெய்லி அண்ட் வீக்லி அப்படிங்கிற சார்ட்லேருந்து எடுத்து சொல்ல போகிறேன், ஓகேங்களா. இதில் என்னாச்சு இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏ போர்டில் நல்லா கவனிச்சு பாருங்கள். வீக்லி சார்ட்லாம் ஃபஸ்ட் சொல்ல போகிறேன். இங்கே 2 உரம் கழித்து திரும்ப 2, அடுத்து 2ங்கிறது 7 தான் மாறும். 2ங்கிற கான்செப்ட் இருந்தால் நீங்கள் வச்சுக்கிங்க. அடுத்து 7 தான் மாறும் மேக்ஸிமம். இல்லை 2 இருக்கணும்னா 2 நீங்கள் உங்கள் கான்செப்டில் வச்சுக்கிங்க. இங்கே ஈஸியான ட்ராக் சொல்ல நான் வரல, கொஞ்சம் டஃப்பான ட்ராக்கை நான் சொல்ல தான் வந்திருக்கேன், ஓகேங்களா. அப்போ 7 அப்படிங்கிற ஆப்ஷனும் 2 சப்போர்ட்டில், ஓகே. ஏன்னா 2 சப்போர்ட் வச்சா 2 3 4, ஓகேங்களா. அடுத்து 2 3 4. ஸோ 4 இந்த இடத்துல தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல 4 தேவைப்படுது ஃபஸ்ட்டு. அதுக்கு 4 இல்லாமல் வேறு என்ன தேவைப்படுதுங்கிறத காட்டிடுறேன். ஸோ அப்போ ஏ போர்டு 7ங்கிற ஆப்ஷன்னா க்ளோசிங் ஆட்டமானா 7, ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு 5 6 7, இது 3ங்கிறது 8 தான். அடுத்து 9க்கு 4. ஸோ 4 தேவைப்படுது, அதனால் தேவைங்கிறதுனால வைக்கிறேன். நல்லா புரியுங்க. 5 6 7 ரம்மி, இது 3, அது 8 மறைமுகமாக இருக்கும். 4 அடுத்து மறைமுகம் வந்தால் அடுத்தது 9க்கு அடுத்தது 0 வரும், ஓகேங்களா. இப்படி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ ஏ போர்டு 7, பி போர்டில் 4, சி போர்டு 4 தேவைங்கிறத யூஸ் பண்ணுங்கள். 2 3 4 ரம்மி தேவைப்படனா வச்சுக்கிங்க, வேணான்னா வேறு மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கானு. ஓகே, நல்லா கவனிச்சு பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி 255ங்கிற ஆட்டத்தை பாருங்கள். அப்படியே அது கீழே எல்போ மாதிரி இருக்குங்க. 5 சென்டர் பேஸு, இந்த 5க்கு இந்த 5, ஓகே. அடுத்து இந்த 2 தான் 7 பவர் ஆடுவோன்னு பார்த்தா அந்த 7 உள்ளேயும் போயிடுச்சு, ஓகேங்களா. அந்த 7 உள்ளே போயிடுச்சு. சரி, என்ன ஆடினா இந்த 4 ஏன் வந்துச்சு? இந்த 4 தான் நம்ம இப்போ டார்கெட் பண்ணோம். இந்த 4 ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதே போர்டில் லாஸ்ட் போர்டு பார்த்திங்கன்னா 4 9, இந்த 9ஓட பவர் தான் 4 அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருந்தால் நல்லா பார்த்துங்க. 5 சென்ட்ரு, இந்த 5க்கு இந்த 5, இந்த இது பவர் கொக்கன்னு வச்சா வரல. ஆனால் இந்த லாஸ்ட் எக்ஸ் போர்டு பவராக இருந்தால், ஓகேங்களா, இதே கான்செப்ட் தான். இப்போ 4 சென்ட்ரு, இந்த 7க்கு இந்த 7, இந்த 2க்கு 7ஆக வரும்னு எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால், அல்லது இந்த டெட் எண்டு 3 8ஆக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா. சரி, இந்த 2 7 ஏன்னு சொல்கிறேன்னா, இது பவராக வரும்னு நம்ம எதிர்பார்த்தோம். இந்த இடத்துல பவர் வரும்னு எதிர்பார்க்கும் போது அந்த பவர் உள்ளே இருக்குன்னு கணக்கு எடுத்தால், அப்போ இந்த பவரும் உள்ளே வந்தால், புரியுதுங்களா. அப்போ இந்த பவரு இங்கே வெளியே வரும்னு நினச்சி உள்ளே வந்தால், இதே மாதிரி பவரு உள்ளே வந்துட்டால், அப்போ இந்த பவரும் உள்ளே வந்தால் என்ன ஆகும்? 7 உள்ள. அப்போ இந்த லாஸ்ட் போர்டு பவராக வந்தீங்க வந்தால் 8, அப்போ 78 அல்லது 48. நல்லா புரிஞ்சிக்கிங்க. இந்த ட்ராக்கில் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3Dக்கே நேரடியாக சொல்கிறேன். 3D என்ன சொல்கிறேன்னா 748 778, இந்த 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன். இந்த 3Dயில் மட்டும் இந்த இடத்துல, புரியுங்களா. ஸோ இந்த 2 2 3ஆம் டைம் ஜம்பிங்கில் 7, இந்த 5க்கு இந்த 5, இது 5 சென்ட்ரு, இந்த 5க்கு இந்த 5, இந்த 2 பவர் ஆகும்னு நினச்சா அது உள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா. அப்போ
இது 4 எங்கே இருந்துச்சுன்னா இந்த ட்ரா நம்பர்லேருந்து அப்படியே பவராக இருந்தால் அப்போ இது பாருங்கள் 4 7க்கு 7 இந்த 2 பவராகவும் நினச்சா அது உள்ளார வரும். ஓகேங்களா, பி போர்டில். இப்போ இதுக்கு க்ளோசிங் ஆட் இருந்தாட்டா இந்த 3 பவர்னா 8, அப்போ 78. அப்போ இந்த 4ங்கிறது எப்படின்னா 5 6 7 ரம்மி, 3 பவரில் 8, 4 பவரில் 9, அப்போ 48 78 ஏ போர்டில் 7 கெஸ்ஸிங்கில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்திருக்கேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சின்னு பாருங்கள், நல்லா கவனிச்சா தான் தெரியும். இந்த வீக்லி சார்ட்டில் இருக்கிற கெஸ்ஸிங் முடிஞ்சுது. அடுத்தது நேற்று அடித்தது நான் 39 அடிச்சிருக்கான், ஆனால் 89 ஸ்ட்ராங் பண்ணால் 39 அடிச்சிருக்கான். சரி, நல்லா பாருங்கள், அதே ஆட்டம் தான். 74 இங்கே 89 திங்கக்கிழமை. இதனோட ஆட்டம் இந்த 8 மட்டும் பவராக்கி 39 இருந்தால் அப்போ இந்த நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த 74 இந்த 7 மட்டும் பவர் ஆகுனா அப்போ பிசி என்ன ஆடுவோம் இதுக்கு அப்படிங்கிறத ஆட்டம். பிசி 24 ஆடுவோம்னாலும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த கான்செப்டை பிரகாரம் இந்த 89 8 பவராக்கி இந்த 9 ஸ்ட்ரைட்டாக வச்சா அப்போ இந்த 7 மட்டும் பவராக்கி 4 ஸ்ட்ரைட்டாக வச்சா 24 பிசி. ஸோ அந்தமாரி ஐடியா இருக்கான்னு பாருங்கள், இது ஒரு ஐடியா. ஓகே, இப்போ டெய்லி சார்ட்டில் ஒரு கெஸிங் பார்ப்போம். டெய்லி சார்ட்டில் என்ன கெஸிங்னா பாருங்கள், 0 1 2 3 4 0 1 2 3 4 0. ஸோ 0ங்கிற ஆப்ஷன் கண்டினியூ ஆகுது, அதுக்கு பவர் 5 தேவைப்படுது. ஸோ ஏன்னா முக்கியமான ஆட்டம் 5 தேவைப்படுது. ரெண்டாவது இது 4 மேட்ரிக்ஸில் வருது, 4xல். இப்போ இது பார்த்தீங்கன்னா 0 0 0 1xல் வருது, ஒரு நாள்ச்சு. அப்போ அது 5ஆகவும் மாறலாம் 0வும் மாறலாம். 8 இங்கே இருக்கிற ஆப்ஷன் பிரகாரம். இப்போ 1x 4x ரெண்டுமே மேட்ச் ஆகுது, ரொம்ப கவனிச்சிங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறேன்னா இதே தான் இன்னொன்று, இதே சி போர்டில் 8 ஏன் வரணுங்கிறத பார்க்கலாம். இந்த 5க்கு இது பவரில் 0னா ஒரு நாள் கழித்து எதுவும் அடிக்கலை, விட்டுருங்க. சரி, இந்த 5க்கு இது பவர்னா இப்போ ஒரு நாள் கழிச்சு எதுவும் அடிக்கலை, விட்டுடலாம். அப்போ இந்த 3க்கு பவர் 8 தானே, அப்போ 8ங்கிற ஆப்ஷன் இங்கேயும் மேட்ச் ஆகுது தானே. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். சரி, இப்போ அடுத்தது ஏ போர்டில் 6 ஏன் வந்துச்சுன்னா நல்லா பாருங்கள், 251 அடித்தான். இந்த 1 இந்த கிராசிங் பிரகாரம் 6 பவர்னால் இந்த 5 அடுத்த நாள் 5 ஆடுவோன்னா பாருங்கள், இந்த 0க்கு 5 ஆடுவோன்னா பாருங்கள். ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்க, இந்த 1 இந்த கிராஸில் பிசிஏ 6 இருந்தால் அப்போ சிபிஏ அப்போ 5ஆக மாறுதா பாருங்கள், வாய்ப்பு இருக்கா பாருங்கள். 2 ஆப்ஷன் ஆச்சா. ரெண்டாவது உள்போர்டு ஆட்டம் ஆடணும்னு விருப்பப்பட்டால் நல்லா பாருங்கள், 52 51 இந்த 2 இங்கேன்னா இந்த 0 இங்கேன்னா அப்போ அடுத்து 6 வெளியில். ஸோ இப்போ டி போர்டில் 6 வெளியில் 6. ஸோ 6ங்கிற வாய்ப்பு வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்போ 4D என்ன ஆடலான்னா 6 உள்ளே வச்சிங்கன்னா அப்படியே முடிஞ்சு போச்சு. 6 748 6 778. இது என்னோட ஐடியாவில் கிடைச்சது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நல்லா பாருங்கள். ஸோ ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு ஆடுங்க, கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே இன்னும் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. என்னோடய ஐடியாவில் எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து சில எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு செட்டாக தான் பாருங்கள். அடுத்து சி போர்டில் இப்போ 0க்கு பவர் தேவைப்படுதுன்னா சி போர்டில் 8க்கு பவர் தேவைப்படுது. ஏன்னா 3 3 3 மூணாவது 3 தேவைப்படுது இந்த இடத்துல எழுதுகிற ஓரமாக. ஏன்னா 3 7 3 3 அப்போ 8க்கு பவர் தேவைப்படுது, 0க்கு பவர் தேவைப்படுது. இப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் தான், ஆனால் பவர் வச்சுருக்கேன், தேவைப்படுதுன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே வேர்ஸ், இதுதான் என்னோடய கெஸ்ஸிங். இந்த கெஸ்ஸிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்க ட்ராக்லாம் எடுத்து விட்றேன். சிங்கிள் என்ன ஆடலாம் ஆடல அப்படிங்கும்போது இன்றைக்கி 8 கண்டிப்பாக ஆடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஒரே ஆப்ஷனாக 8 ஆடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்தது சப்போர்ட்டில் அடுத்து 7. 2D என்ன ஆடலாம், 2 டிஜிட்டு. 2 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா 78 48 58. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 45 55. ஸோ இந்த மாதிரி கான்செப்டை இருக்கிற ஆப்ஷனை எடுத்து காட்டுறேன். ஸோ இது நல்லா கவனிச்சு ஆடுங்க. ரெண்டாவது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஆக்குறது 4 கண்ணுக்கு தெரியும். ஏன்னா 3க்கும் பவர் தேவைப்படுது, 0க்கும் பவர் தேவைப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனம். ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிற ட்ராக் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ட்ராக் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நல்லா கவனிச்சு ஆடுங்க. ஸோ அப்போ 8 தான்னா 8க்கு பவர் தேவைப்படாத பாருங்கள். அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா
775ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 745ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கவனம். இப்போ 5க்கும் 3க்கும் பவர் தேவைப்படுது, ரொம்ப கவனிச்சிடுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம். சிறந்த கமாண்டுகள் வரவேற்கப்படுகிறது. அந்த கமாண்டை பார்த்து மற்றவங்களும் பயன்படுத்துங்க. ஸோ பாய்.